ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தை 3வது வெள்ளி. நான் போட்ட கோலம் இதான். ரொம்ப அவசரமாக கோலம் போட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் அடிக்கலான்னு பார்த்தேன். கலர் அடிக்க நேரம் இல்லை. இதான் நான் போட்ட கோலம். கலர் அடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். போன வாரம் நான் காவி மட்டும் கொடுத்தேன். இந்த வாரம் அதுக்குமே எனக்கு டைம் இல்லை, டைம் ஆகிடும். அதனால் நான் கலர் கொடுக்கல. என் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போர்ட்டிகோக்கு வெளியில் 2 வாசப்படி. இந்த 2 வாசப்படியிலையுமே நான் கோலம் போட்டிருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலத்தில் நான் இந்த கோடு இப்படி போடுறேன்ல, அதே மாதிரி இந்த சைடு போடும்போது என்ன பண்ணுவேன், அதே மாதிரி இப்படி தான் போட்டுட்ருந்தேன், ஒரே சைடு பார்த்த மாதிரி. அப்போ ஒரு சீனியர் அக்கா என் கூட படித்தவங்க சென்னையில் இருக்காங்க. இப்போ அவங்க என் வீடியோ தவறாமல் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நீ போடுறது தப்பு, இந்த மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி போடக்கூடாது, இந்த பக்கம் இப்படி நோக்கி தான், கீழே இருந்து மேலே இந்த மாதிரி தான் போடணும். அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது கோபுரம் மாதிரி மேலே பார்த்துருக்கணும், உள்ளேருந்து பார்க்கும்போது வி மாதிரி விரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது இத்தனை வருஷமாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளேயுமே எல்லா படிக்கட்டுலேயும் கோலம் போட்டேன். எல்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு வெள்ளிக்கிழமெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, வேலைக்கும் போய்கிட்டு 2 ட்வின்ஸ் பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு எப்படி செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. என்ன செய்கிறது, வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரிலாம் கோலம் போட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பசங்களுக்கு 7 மணிக்கு பஸ்ஸு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மெயின் அருகால். இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த பக்கம் இப்படி போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி தான் இந்த கார்னர்லையும் இங்கேருந்து இப்படி போடுவேன். அந்த மாதிரி போடக்கூடாதான். இந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது கோபுரம் மாதிரி, இப்படி கோபுரம் மாதிரி போகணுமா, உள்ளேருந்து பார்க்கும்போது வி மாதிரி இருக்கணுமா. அவங்க வீடியோ பார்த்து சொன்னாங்க, சரிங்கக்கா மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் பவுலில் பூ போட்டு வச்சுருக்கேன். என்னுடைய இந்த கோலமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப எஃபோர்ட் பண்ணி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.